நான் தான் வரணும். திருநாளாம் பொங்கல் திருநாள் உழவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு திருவிழா. விவசாய பெருமக்கள் அறுவடை முடிந்து அந்த புது நெல்லை இறைவனுக்கு படைக்கின்ற ஒரு விழாவாக, உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு இந்த விழாவானது பொங்கல் திருநாள் விழாவாக இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்த திருவிழாக்களை எல்லாம் உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மன்னாடுபட்டு தொகுதியில் இருக்கின்ற அத்துணை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்றைகளுக்கு அவர்கள் கரும்புகள் வைத்து இறைவனுக்கு வழிபடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே என் சார்பாக அவர்களுக்கு அனைவரும் இந்த கரும்பை வழங்கி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். வெகு விரைவாக இதெல்லாம் வழங்கப்படும். ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக நின்று போன ஒரு திட்டங்கள். அந்த நின்று போன ஒரு திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து செய்யணும் போது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கிறது. அவர் இருந்த காலத்தில் தான் அதெல்லாம் திட்டத்தெல்லாம் முடக்கிட்டு போனார். அப்போ அவர் முடக்கின திட்டத்தெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில காலக்கெடுவுகள் தேவைப்படுது. அதனால் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி உரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எந்த வாக்குறுதியை கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும். எதிர்கட்சி தலைவர் இந்த அரசு எதுவுமே செய்யலைன்னு தொடர்ச்சியாக போட்டுருக்காரு. இன்னைக்கு கூட எதுவுமே செய்யலை, உள்கட்சி பொதுவில் சண்டை போட்டுருக்காங்க. 2026 நாங்கள் தான் வருவோம், அப்போ எல்லாம் செய்வோம். அதை எப்படி பார்க்கணும்? அதாவது எதுவுமே செய்யலைன்னா எதை செய்யலைன்னு ஒரு சுட்டிக்காட்டி பேசணும். அதாவது மக்களுக்கு கொடுக்குற முதியோர் பென்ஷனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மகளிர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, விவசாய கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் சரி, சிலிண்டர் மானியமாக இருந்தாலும் சரி, இலவச அரிசி திட்டமாக இருந்தாலும் சரி, இலவச வேட்டி சேலை திட்டமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வகையிலும் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசாங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐயா தலைமையிலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி மக்களிடத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி